3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கைக்கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள். என்னிடத்தில் திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்துக்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல கவனிங்க. இப்போ ஆண்டவர் கூப்பிடுறாரு, அந்த காலத்துல இருந்தே நீங்க என் கற்பனைகளை கை கொள்றதே இல்லப்பா, நீங்கள் என் பக்கமாக திரும்பினா நான் உங்கள் பக்கமாக திரும்புவேன் அப்படின்னு ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்கிறாரு. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் தெரியுமா? ஒரு ஜூலை மாதமாக திரும்புகிறேனே, ஒரு ஆகஸ்ட் மாதமாக திரும்புகிறேனே, ஒரு செப்டம்பர் மாதமாக திரும்புகிறேனே. இப்போ நீங்கள் அப்படி சொல்கிறீங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் உங்கள் ஜெப பக்கமாக கர்த்தர் திரும்பாமல் அவரும் செப்டம்பர் மாதமாக உங்கள் ஜெபத்துக்கு பதில் தர்றேனே. ஏன்னா நீங்கள் தான் சொன்னீங்க நான் எப்போ திரும்புகிறேன், செப்டம்பரில் திரும்புகிறேன்னு. அப்போ அவர் எப்போ தான் திரும்புவாரா சொல்லுங்க? ஏன்னா அவர் சொல்கிறார், என்னிடத்தில் திரும்புங்கள் அப்பொழுது. நம்ம எல்லோரும் ஒரு நைட்டு சொல்லுவோம், நாளைக்கு மனம் திரும்புகிறேன். அன்றைக்கி நைட்டு தான் ஆண்டவர் வரப்போகிறாரு. நம்ம எல்லாருமே சொல்லுவோம், அடுத்த மாதம் எதுக்கு இருக்குது, அடுத்த மாதம் மனம் திரும்புகிறேன். அடுத்து சொல்லுவோம், அடுத்த வருஷம் எதுக்கு இருக்குன்னு. ஆண்டவர் சொன்னார், நாளை என்பதே இல்லைங்கிறார். உண்மைதானே? நாளை என்பதை யார் கரத்தில் தான் இருக்குது? அவர் கருத்தில் தான் இருக்குது. நாளை என்பதே இல்லை. நாளைக்கு இருப்போம் இல்லைங்கிறது நமக்கு யாருக்குமே கேரண்டி கிடையாது. இன்றைய ரட்சணிய நாள் சொல்றாரு. அப்போ இன்னைக்கு என்கிட்ட திரும்புங்க, நான் உங்க பக்கமா திரும்புறேன். அப்போ இன்னைக்கு ஏன் ஆண்டவர் என் பக்கமா திரும்பல? ஆண்டவருடைய வெளிச்சம் என் பக்கமா வீசல? ஏன் ஆண்டவருடைய பார்வை என் பக்கமா விழுகல? அன்னையில இருந்தே நீங்க இப்படித்தான்ப்பா. இன்னொரு இடத்துல சொல்றாரு, ஒட்டகத்துக்கு புள்ளியை மாற்ற முடியாத மாதிரி, எத்தியோப்பியனுடைய தோலை மாற்ற முடியாத மாதிரி இன்றைக்கும் எத்தியோப்பியன் கருப்பன் தானே. எத்தியோப்பியன் என்ன சேம் புத்திர மாதிரி வெள்ளை வெள்ளையனா இருக்கான்? இன்றைக்கும் மாற்ற முடியல. எத்தனையோ வருஷமாக எத்தியோப்பியன் யார் தான்? பக்கத்து நாடு வெள்ளைக்காரன் தான். எகிப்து பக்கத்து நாடு வெள்ளைக்காரன் தான். ஆனால் அவன் மட்டும் எப்படி இருக்கான்? ஆண்டவர் சொல்றார், எத்தியோப்பியனுடைய தோலை உரிக்க மாற்ற முடியாத மாதிரி, ஒட்டகத்தோட புள்ளியை மாற்ற முடியாத மாதிரி உங்களை மாற்றவே முடியலையப்பா, உங்களை திருப்பவே முடியலையப்பா. அது அவருடைய வேதனை. அப்போ திரும்புங்கள்ன்றார். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லவா? எப்படி கெட்ட குமாரன் திரும்பின போது அப்பா வாசல்ல நின்றாரு. எப்படி நின்றாரு? எப்படி நின்றாரு? அங்கே திரும்பும் போதே அப்பாவுக்கு தெரியும். ஒரு நிலையில சொல்லுங்களேன். எப்படி பீரோவில் மோதிரம் இருந்துச்சு? அவன் கேட்குறானே, எனக்கு ஒரு மோதிரம் என்னைக்காவது போட்டிங்களா? நானும் எத்தனை கண்ணு வளர்த்தேன், எத்தனை கண்ணுக்குட்டிக்கு நான் இற வச்சேன், எத்தனை கண்டுக்குட்டிக்கு நான் வைக்கல வச்சேன். எனக்காக ஒரு கண்ணுக்குட்டி நீர் போட்டு விருந்து வச்சீரா? ஏன்னா திரும்புகிறவன் பக்கமாக கர்த்தர் திரும்புகிறாரு. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. நீங்கள் திரும்புகிறவங்க பக்கமாக கர்த்தர் திரும்புகிறாரு. அவங்க எப்படி திரும்பாமல் இருந்தாங்க அப்படிங்கிறத கர்த்தர் சொல்கிறாரு. 3ஆம் வசனத்தில் நீங்கள் பாருங்கள். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படி நீதியாய் காணிக்கை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவாங்க. நீங்கள்லாம் எல்லா கிறிஸ்தவர்களும் நம்மளை ஏன் ஆண்டவர் இன்னும் ஆசீர்வதிக்கலைங்கிறது தெரியும்னா, தங்கத்தையும் வெள்ளியையும் உருவாக்குற இடத்துக்கு போய் பார்க்கணும். எத்தனை தடவை சுத்திகரிக்கிறாங்கன்னு பார்க்கணும். எத்தனை தடவை சுத்திகரித்து இவ்வளோ பெரிய தங்கத்தை எவ்வளவா மாறுதுன்னு பாருங்க. நம்ம ஊர்ல எல்லாம் அந்த வாங்கி நம்ம போட்டிருக்க தங்கத்தில் எவ்வளவு களிம்பு இருக்குன்னு பாருங்க. ஆண்டவர் உட்கார்ந்து நம்மளை சுத்திகரிக்க பார்த்துட்டே இருப்பாராம். இவன் நேத்துல இருந்து இன்னைக்கு சுத்திகரிக்கப்பட்டிருக்கானா, கொஞ்சம் மாறி இருக்கிறானா, வெள்ளியை நெருப்பில போடுவது போல இந்த உலகத்தில் சுத்திகரிக்கிறதற்கு நெருப்பை பயன்படுத்தினாலும் அதிகமாய் சுத்திகரிப்பதற்கு அதிக அளவு அக்கினியை பயன்படுத்துவது வெள்ளியையும் தங்கத்தையும் தான். நம்மளை அப்படித்தான் போட்டு பொண்ணாக்கு வரோம். அது என்னமோ நம்ம தான் இந்த உலகத்தில் ஜொலிக்கிறோம், நமக்கு தான் இந்த உலகத்தில் பாடு ரொம்ப. தெரியுமா? நீங்கள் நம்புறீங்களோ இல்லையா, நம்மளை சுற்றி இருக்கிறவன் பார்த்து சொல்கிறான், இவன் நல்லா இருக்கான்னு ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அவன் சொல்கிறான், ஆனால் நமக்குத்தான் பாடு அதிகம், நம்மளைத்தான் போட்டு சுத்திகரிக்கிறாரு. அவர் உட்கார்ந்து பார்த்தீங்களா, வசனத்தை கவனிங்க, உட்கார்ந்து வெள்ளியை புடமிடுவது போல சுத்திகரித்து கொண்டே இருப்பார். என் ஜனம் சுத்திகரிக்கப்படணும். அவன் அவனை மாதிரி இல்லை, அவன் மற்றவர்களைப் போல் அல்ல, அவன் புறஜாதிகளைப் போல் அல்ல, அவன் என்னுடைய ஜனம், நான் அவனுக்காக நான் ரத்தம் சிந்தி இருக்கிறேன், அவன் என் பிள்ளை, அவன் மேல் என் பேர் இருக்கிறது, அவனை நான் அப்படி விட்டுவிட முடியாது என்று ஆண்டவர் துடிக்கிறார்.
உங்கள் மேல் அவ்வளோ பாசத்தோடு. அது நிமித்தம் தான் நம்மை அவர் சுத்திகரிக்கிறார். நாம் சுத்திகரிக்கப்படும் போது அவர் சந்தோஷப்படுவார். அதில் அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார், அப்பொழுது பூர்வ நாட்களிலும் முந்தின வருஷங்களிலும் இருந்தது போல யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும். ஆமாம், நம்மளை என்னால் கவனிங்களேன், நம்மளை சுத்திகரிக்கும் போது நம்ம காணிக்கை அவருக்கு பிடிக்குமா? நம்ம காணிக்கை அவருக்கு பிடிக்கும்போது நமக்கு திரும்ப மேன்மை அவர் கொடுக்கிறார். ஏன்னா கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு. அப்போ இந்த கொடுக்கப்படுறதுல, ஆனால் அது பாவத்தோடு கொடுக்கும்போது அப்படியே ஓட்டப்பை தான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அப்போ அந்த நீ கொடுக்குற காணிக்கை சின்னதாக இருந்தாலும் எனக்கு அது பிடிக்குதுப்பா, உன் காணிக்கை எனக்கு பிடிக்குது, அந்த காணிக்கை மேலே நான் ரொம்ப பிரியமாக இருக்கிறேன், அது நீ எனக்கு கொடுத்ததா நான் நினைக்கிறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாரு. ஆனால் நான் நியாய தீர்ப்பு செய்யும்படி உங்களிடத்தில் வந்து சூனியக்காரருக்கும் விபச்சாரருக்கும் பொய்யான இடுகிறவர்களுக்கும் எனக்கு பயப்படாமல் வந்துருச்சா? என்னெல்லாம் பண்ணுறாங்களாம் அவருடைய ஜனங்கள்? சூனியம் பண்ணுறாங்களாம். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு, சுற்றி உள்ளவங்களுக்கு, நம்ம பிள்ளைங்க அவன் மேலே சூனியம் பண்ணுறான், அவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு அப்படின்னு அவர் சொல்கிறார். விபச்சாரம் பண்ணுறானா? திருமணம் முடித்ததுக்கப்புறம் அந்த பாவத்துக்கு போனால் விபச்சாரம், திருமணத்துக்கு முன்னாடி போனால் வேசித்தனம். காணிக்க கொடுக்குறானா, ஆனால் என்ன பண்ணுறானா? விபச்சாரம் பண்ணுறானா. அடுத்து என்ன? பொய் ஆணையிடுகிறானா? நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கேன், நீங்கள் ஒரு ஆள்கிட்ட இதை செய்கிறேன்னு ஆணையிட்டீங்கன்னா அந்த ஆணையில் தவறவே, ஒருவேளை அந்த ஆணையில் நிற்க முடியலன்னா நீங்கள் போய் சரண்டர் ஆகி சொல்லிடணும். இந்த நாளில் இவ்வளோ ரூபா தரேன்னு சொன்னேன், இந்த நாளில் இதை செய்கிறேன்னு சொன்னேன், இந்த நாளில் இதை தாரேன்னு சொன்னேன், என்னால் முடியல, நான் தந்துடுறேன்ப்பா. ஏன்னா சொல் தவறுனானா அவன் பூரண புருஷன் அல்ல. அப்போ நம்ம இதை கவனிக்கணும். ஆண்டவர் சொல்கிறாரு, என் ஜனம் பொய்யானே இடுறான். அதில் பாருங்கள், எனக்கு பயப்படாமல் விதவைகள், அப்போ ஒருத்தர் புருஷன் இல்லை, பிள்ளைகளும் இல்லை, அந்த பிள்ளைகிட்ட காசு இருக்குன்னா எடுக்கக்கூடாது. எங்கள் வீட்டில் கொஞ்ச நாள் தாயேஸ்வரி இருந்துச்சுல்ல, அது 100 கொடுத்து 1.5 லட்சத்துக்கிட்ட கொடுத்துச்சு. அவ்வளோ பணம். ஆனால் கொத்தனார் ஒரு 50,000, அவன் ஒரு 50,000 கேட்பார் இல்லை. கடைசியில் எங்கள் அம்மா ஒருத்தவங்களை மேதலோடையில் போய் ஒருத்தவங்களை கூப்பிட்டு, அவங்க ரத்த சொந்தத்தை கூப்பிட்டு அக்கௌண்ட் ஆரம்பித்து அந்த அக்கௌண்ட்டில் அப்படியே அந்த பணத்தை போட்டோமா, அந்த பணத்தை நீங்கள் வச்சுக்கோங்கப்பா, எங்களுக்கு வேண்டாம்ப்பா, அந்த பணம் எங்களுக்கு வேண்டாம். நான் இன்டர்நெட்டில் தேடி கண்டுபிடிச்சி அந்த அம்மாவுடைய ஓட்டர் ஐடி எடுத்து ஆதாரை உருவாக்கி கொண்டு போய் தாலுகா ஆஃபீஸில் போய் போட்டோ எடுத்து அவ்வளோ வேலை பார்த்தோம். ஏன்னா நமக்கு அந்த பணம் வேணாம், கர்த்தர் நமக்காக இருக்கார். வேறு அல்லையிலேயே சொல்லுங்களேன். அது பைத்தியம். அந்த 2 லட்சத்தை எடுத்தால் எவனும் கேட்க போகிறதில்ல, அது பைத்தியம். ஆனால் மேலே ஒருத்தர் சொல்கிறாரு, நீ எனக்கு பயப்படாமல், நீ சுத்திகரிக்கப்பட்டு எனக்கு காணிக்க கொண்டு வருவேன்னு நான் காத்துட்ருக்கேன், நீ எனக்கு பயப்படாமல் விதவையோட பரிசையாப்பா தூக்குன. நீ யாருடைய காசையும் எதிர்பார்க்காதீங்க, அவர் தர்ற கொஞ்சம் தான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கா. நான் மட்டும் சொல்கிறேன், அவர் தந்த கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் நீங்கள் ஜெபம் பண்ண உடனே அவர் உங்கள் பக்கமாக திரும்புவார். அப்போ இந்த 4வது காரியத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? என் ஜனம், நான் அன்னையிலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன், அவன் திரும்பவே இல்லையே, அவனுக்கு எப்படியாவது பணம் வேணும், அவன் யார் செத்தா என்ன, அவனுக்கு காசு வேணும், இது நிமித்தம் தேவன் என் பக்கமாய் திரும்பவில்லை. விதவைகளை ஏமாத்துறாங்களாம், அநாத பிள்ளைங்களை ஏமாத்துறாங்களாம். ஏன்னா அநாதை தான் ஏமாற்ற முடியும். வேற ஒருத்தனை ஏமாத்தினா அப்பங்காரன் வருவான், சொந்தக்காரன் வருவான். திக்கச்சவங்களை ஏமாத்துறாங்களாம். கூலிக்காரர்களுடைய கூலியை நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா? ஒன்றுக்கும் இல்லாதவனை கூப்பிட்டு வந்தால் 100 ரூபா கொடுத்தா போதும், ஏன்னா அவனை கூப்பிட்டு வந்தால் 100 ரூபா கொடுத்தா போதும். இப்படி கொஞ்சம் பேர் இருக்காங்க கூலிக்காரன். அதாவது நியாயமான கூலி கொடுக்கணும், அது கர்த்தர் சொல்கிறார். இது எல்லாத்தையும் பரதேசி இவங்களுக்கெல்லாம் அநியாயம் செய்கிறவர்களுக்கு விரோதமாய் தீவிரமான சாட்சியாக இருப்பேன் என்று அந்த இடத்துல கர்த்தர் சொல்கிறார். இல்லை, ஆமாம், உங்களை எவனாவது ஏமாத்தினாலும் கர்த்தர் விட மாட்டார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இது கர்த்தர் சொல்கிறாருன்னு சொல்லலை. யார் சொல்கிறாவா? சேனைகளின் கர்த்தர் சொல்றாரு, நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் நான் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய. அவன் என்னன்னா இவ்வளவு தப்பு பண்ணியும் நம்மளை அழிக்காம இருக்காரான். அவனை ஏமாத்தணுமா, இவனை ஏமாத்தணுமா, அவங்க ஆசை எடுத்தோமா? ஏன்னா அவர் மாறாதவராக இருக்கனால நம்ம உயிரோடு இருக்கிறோம். ஆனால் நம்ம 1ஆம் தேதி என்னெல்லாம் தீர்மானம் போட்டோம், நம்ம எல்லாத்தையும் மாற்றணும். நம்ம ஜனவரி 1 என்னெல்லாம் பேசணும், இந்த வருஷம் இதெல்லாம் செய்ய போகிறேன்னு சொன்னோம். ஆனால் நம்ம தப்பு பண்ணோம்,
கூலிக்கு கூலியை எடுத்தோம், ஏமாற்றணும், அவனை ஏமாற்றணும். ஆனால் ஏன் நம்ம சாகலை? நம்ம ஹார்லிக்ஸ் குடித்தோம், அதனால சாகலை. பூஸ்ட் குடித்தோம், அதனால சாகலை. ஆண்டவர் மாறாதவராக இருக்கிறனால உயிரோட இருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அது நிமித்தம் தான் சவுலே 40 வருஷம் ராஜ்யபாரத்தில் இருந்தார். அவர் மாறாதவர். எவ்வளோ நல்லா இருக்கு, எல்லாரும் சொல்லுங்க. அவர் கர்த்தர், அவர் மாறாதவர், ஆகையால் நாங்கள் நிர்மூலமாகவில்லை. இப்படி தான் படிக்கணும் வேதத்தை. அங்கே அவருக்கு எழுதியிருக்கு, நமக்கு என்ன சொல்லுது? அவர் கர்த்தர், மாறாதனால நாங்கள் தப்பு பண்ணோம். ஆனால் நாங்கள் அதே தப்பு எங்கள் பிள்ளை செஞ்சோம், டம்முன்னு அடிக்கிறோம். ஆனால் அவர் அடிக்கலை. அவர் கர்த்தர். நீ விதவையோட பாக்கெட்டில் கை வச்ச, நீ அவனோட கத்தை. அப்போ நாங்கள் எதில் திரும்பணும்? அடுத்தவன் பணத்தை கொள்ளையடிக்கிறதுல திரும்பி நாங்கள் என்ன செய்யணும்? அங்கே தான் சொல்கிறார், அவருக்கு பயந்து. அங்கே பாருங்கள், ஆமாம், நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும் என்கிறீர்கள்? ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க. சூப்பர் ஜனங்கள்யா கேட்குறாங்க. நம்ம என்ன, நாங்கள் வர்றோம் போகிறோம், அவ்வளோதான். அவங்க கேட்குறாங்க, நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்பணும் ஆண்டவரே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, மனுஷனை தேவன் வஞ்சிக்கலாமா? நீங்கள் என்னை வஞ்சிக்கிறீங்க. இங்கே எத்தனை பேர் நம்ம சம்பாத்தியத்தில் உண்மையாக எல்லாத்துலேயும் ஆண்டவருக்கு உண்மையாக கொடுக்கணும், உத்தமமாக கொடுக்கணும், உற்சாகமாக கொடுக்கணும். எவ்வளோ கொடுக்கணும்? அதுக்கு தான் பழைய ஏற்பாட்டில் கடைசி புத்தகத்தில் இந்த வார்த்தையை கொண்டு வந்து மத்தேயுல இயேசுநாதர்னு சொல்கிறார். எவ்வளோ கொடுக்கணும்னு கணக்கு தெரியணும்ல. உற்சாகமாக கொடுக்கணும், முதலாவது கொடுக்கணும், உண்மையாக கொடுக்கணும், தியாகமாக கொடுக்கணும். எவ்வளவையா கொடுக்கறது? ஒரு பேசிக் ஒருத்தர் எவ்வளோ கொடுக்கணும்? அவனுக்கு ஆண்டவர் கொடுக்குற சம்பாத்தியத்தில் தசம பாகத்தை உண்மையாக கொடுக்கணும். அதுவும் யாரோட காசையும் கொள்ளையடிக்காமல் கொடுக்கணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். லஞ்சம் வாங்கினேன் பாஸ்டர், 1 லட்ச ரூபா 10,000 ரூபா வச்சிருக்கேன்னா ஆண்டவர் தூக்கி எறிஞ்சிருவார். எனக்கு தெரியாது சில நேரம் லஞ்ச பணமானு, ஆனால் அவருக்கு நல்லா தெரியும். கொள்ளையடிச்சேன், வேசி பணத்தை உள்ளே கொண்டு வராதுன்னு சொல்கிறார். எனக்கு தெரியாது அது வேசி பணமானு. நாய் வித்த காசை கொண்டு வராதுன்னு சொன்னார் பழைய ஏற்பாட்டில். என்ன காசா? நாய் வித்த காசு கொண்டு வராதுன்னு சொன்னார். அது எனக்கு தெரியாது. நாய் வித்த காசு, வேசி பணம், இந்த பணத்தெல்லாம் கொண்டு வந்துடாத, உன்னை நான் ஏற்றுக்கவே மாட்டேன்னு சொன்னார். நான் சொல்கிறது பழைய ஏற்பாடு. ஆனால் புதிய ஏற்பாட்டிலையும் வேசி பணங்கள், கொள்ளையடித்த பணங்கள், அடுத்தவனை ஏமாத்துறேன். ஆனால் ஒன்று உங்களுக்கு இந்த ராத்திரி சொல்கிறேன், நீங்கள் 100 ரூபா சம்பாதிச்சு, உண்மையாக சம்பாதிச்சு, உங்கள் வேர்வை சம்பாதிச்சு, அதில் 10 ரூபா கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்குமாக மட்டும் வானத்தை திறப்பாரு. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. உங்களுக்காக மட்டும் திறப்பாரு. அதை பேசிக்காக வச்சுக்கிறணும். என் வாழ்க்கையில் இதெல்லாம் கணக்கு எழுதணும். இந்த மாதம் எனக்கு எவ்வளோ வந்துச்சு கணக்கு முடிக்கணும். முடிச்சுட்டு இதில் எவ்வளோ வந்திருக்கு, இதில் ஆண்டவருடைய இது எவ்வளோ எடுத்து நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி, அப்பா கால் நல்லா இருந்துச்சு, கை நல்லா இருந்துச்சு, வண்டி நல்லா ஓடிச்சு, நல்லா மட்டுமா வாழ்ந்து இந்த காசை எடுத்துகிட்டு போய் போட்டுறேன் சுவாமி. நீங்கள் எதுலையா திரும்பணும்? இந்த பணம் ஆசை பிடிச்சவங்க எப்படி அவ்வளோ கொடுக்குறது? தூக்கி அள்ள முடியாது. அதனாலே இவங்க ஆசீர்வதிக்கப்படலை. எங்கே திரும்பணும்? முதல்ல இந்த பணத்திலிருந்து சரியாக திரும்பணும். கொஞ்சத்தில் இந்த பணத்திலே உண்மை இல்லைன்னா பரலோகம் எப்படின்னு கேட்டாரா இல்லையா? இந்த கொஞ்சம் பணம் உன் கையில் வருது, அதிலே உண்மை இல்லைன்னா எப்படி ஒன்று அநேகத்தில் அதிகாரியாக மாற்றுவேன்? ஆமாம், இங்கே நிறைய பேர் படிக்காதவங்களாம் இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி அவங்களும் அந்த உண்மையிலேருந்து தவறிட்டாங்க தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சமாக அதிக கடன் வாங்கி முதல்ல எதை கை வைக்கிறோம்னா ஆண்டவரை தான் கை வைக்கிறோம். இன்றைக்கி ஆண்டவர் கேட்குறாரு, நீங்கள் எதில் திரும்பணும் கேட்டால், மனுஷன் கடவுளை ஏமாற்றலாமா? நீங்கள் என்ன ஏமாத்துனீங்க? எதில் உண்மை ஏமாற்றணும் ஆண்டவரை? தசம பாகத்திலும் காணிக்கையில் தானே. உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் வீட்டில் நீங்கள் வீட்டுக்காரர் ரட்சிக்க போடல, நீங்கள் கொஞ்சம் சம்பாதிக்கிறீங்க, அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து ஆண்டவர்கிட்ட ஸ்தோத்திரம் பண்ணி அந்த காணிக்கையை கொண்டு வந்து போட்டு பாருங்கள். ஆண்டவர் பைபிளில் கர்த்தர் சோதிக்கக்கூடாது, ஆனால் ஆண்டவரே என்னை சோதித்து பாருன்னு சொன்னது இதில் மட்டும்தான். ஆண்டவரை சோதிக்கவே கூடாது, ஆனால் இதில் மட்டும் ஆண்டவரை சோதிக்கலான்னு சொல்கிறாரு. அப்போ பாருங்கள், இந்த பண ஆசையை வச்சுக்கிட்டு தாங்கன்னு கேட்குற நம்ம ஆண்டவர் எப்படி கோடி ரூபா கொடுக்கும்போது 10 லட்சத்தை எடுத்து கொடுக்க முடியும்? இப்போவே உங்கள் கற்பனை பண்ணுங்கள், கோடி ரூபா கொடுத்தா 10 லட்ச ரூபா கொடுக்கலான்னு. ஆனால் உங்களுக்கு சொல்லவா, கோடி ரூபா கொடுத்தா 50 லட்ச ரூபா கர்த்தருக்காக கொடுக்குற ஆட்கள் நம்ம தேசத்தில் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. வச்சிருக்கனால தான் சபைகள் இருக்கு, அள்ளி கொடுக்குறான். ஆனால் நம்ம கோடி தந்தாரேன்னு பார்க்க மாட்டோம். 10 லட்சம் நம்ம என்ன நினைக்கிறோம்? நியாயப்பிரமாணம் தான், தசம பாகம்லாம் நியாயப்பிரமாணம் ஆபிரகாம் செய்தான் தெரியுமா உங்களுக்கு?
ஆபிரகாம் செய்தான். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். நிறைய சம்பாதிச்சார் யாக்கோபு. ஆனால் கள்ளத்தனமாக மாமா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்ததெல்லாம் குழி தோண்டி கழுத்தில் கிடந்த தங்கம், வெள்ளி, டாலர் எல்லாத்தையும் போட்டு மூடிட்டு தான் ஆண்டவர்கிட்ட போனார். அவங்க பிள்ளைங்க கழுத்தில், அவங்க மனைவிங்க கழுத்தில் கிடந்தது பெருசு பெருசாக எல்லாத்தையும் குழி தோண்டி. இப்போ நான் நினைப்பேன், அப்பப்போ நம்ம அந்த பூமியை தோன்றவங்களுக்கு அந்த டாலர் கிடச்சிச்சு, இந்த டாலர் கிடச்சிச்சுன்னு. யாக்கோபு மாதிரி புதைச்சி வச்சுருக்காங்க. அன்னைக்கு யாக்கோபு புதைச்சான். அதுலேயும் முக்கியமாக ராகேல் கொண்டு வந்தது சாதாரணத்தில் ரொம்ப பெருசு. யார் கொண்டு வந்தது? ராகேல். புதைச்சிட்டான். ஏன் அதை வச்சான்? வியாபாரம் பண்ண தெரியாதா? அவனுக்கு தெரியும், சுத்தமானது என் ஆண்டவருக்கு கொடுக்கப்பட வேண்டும். அந்த ஆண்டவர் வந்து எவ்வளோ அளவுன்னு பார்க்க மாட்டார். நான் தான் சில விஷயம் சொல்லுவாங்க, 500 தான் பிரதர். அது 500 ரூபாயோ, அது 1000மோ, அது 10ஓ 20ஓ, என் உண்மையை கர்த்தர் பார்க்கிறாரு, என் நேர்மையை கர்த்தர் பார்க்கிறாரு. இந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு இருக்கு பாருங்க. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கணும். இப்போ நாங்கள் வந்து நம்ம ஒரு இடத்த எம்ஜிஆர் நகரில் பார்த்துருக்கோம். 5 சென்ட் 11 லட்ச ரூபா. பெர்னாண்டஸ் சார் வித்தம் இந்த மொதல் பிளாட். ஆமாம். இப்போ நீங்கள் என்ன சொல்வீங்க? பாஸ்டர் 11 லட்ச ரூபா எப்படி பாஸ்டர்? 11 லட்ச ரூபா. ஆமாம். ஆனால் நான் புரோக்கர்கிட்ட கேட்டேன், இப்போ சென்ட் 2 லட்ச ரூபா போகுது, பரவாயில்ல அப்படின்னு சொன்னார். அது வேறு ஒரு அந்த மனுஷன் வாங்கினவன் விற்கிறான். அந்த இடம் கொஞ்சம் நல்லா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. நான் ஜெபிக்கிறேன். ஆனால் ஆண்டவர் நம்ம கேட்குறாரு, நமக்கு 10 லட்சம் தேவையான ஒரு பிரதரை போன வாரம் கேட்டேன். என்ன பிரதர், வண்டி ஜோம் பண்ண கூப்பிட்டார். வண்டி எவ்வளோன்னு கேட்டேன். 7 லட்சம். 7 லட்சம் யோசிக்காமல் நம்ம வாங்குகிறோம். 10 லட்சம் யோசிக்காமல் வாங்குகிறோம். ஆனால் ஆண்டவருக்குன்னு இப்போ எத்தனை பேர் பயந்து உட்காந்துருக்கீங்களோ தெரில. என்ன பாஸ்டர் 10,000 கேட்பாரா, 15,000 கேட்பாரான்னு? நான் சொல்கிறேன், என் ஆண்டவருக்கு கொடுப்பதற்காக நம் கரங்களிலே அவர் கொடுத்தார். அவருக்கு கொடுப்பதுக்கு நம்ம ஏமாத்துறோம். எனக்கு ஒரு ஆசை, அடுத்த மே மாதம் கன்வென்ஷன் வரும்போது அங்கே ஒரு ஜோம் பண்ணி ஒரு சீட்டை அங்கே திறக்கணும்னு ஒரு ஆசை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். எனக்கு ஒரு ஆசை. அதுக்கு என்ன செய்ய முடியுமோ செய்யணும்னு ஆசை. அதனால் நீங்கள் எல்லோரும் ஜோம் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சதை யோசிங்க. எத்தனை பேர் தசவம் பார்த்தாலும் ஏமாற்றி கொள்ளையடிச்சிங்களோ எல்லாத்தையும் சேர்த்து கனெக்ட் பண்ணி கொண்டு வாங்க. ஆலயத்தில் என்ன உண்டாகும்? ஆகாரம். தெரியுமா? நம்ம தசவம்பாங்களை கொண்டு வரும்போது ஆலயத்தில் என்ன உண்டாகும்? உங்கள் ஏரியாவில் ஒரு ஆலயம் இருந்தால் அது வரப்போகிற ஜனங்களுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு அது வெளிச்சமாக மாறும். அல்லேலூயா. அது என்னமோ பெர்னாண்டஸ் சார் அந்த இடத்த வாங்கினார், எங்கள்கிட்ட சொன்னார் நீங்கள் தான் வாங்கணும், நாங்கள் வாங்கலை. இப்போ மறுபடியும் அது நம்மக்கிட்ட வருது, எப்படியோ தெரில. அவருக்கு சித்தமானா நமக்கு கிடைக்கட்டும். கை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சித்தமானா கிடைக்கட்டும். சித்தமானா கர்த்தர் அந்த இடத்துல அவருடைய நாமத்தை உயர்த்தட்டும். ஹல்லேலூயா. அவர் பெரியவர், அவர் எல்லாவற்றையும் செய்வார். ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் செய்வார். ஹல்லேலூயா. ஆமாம். நம்ம எல்லாம் அந்த இடத்துல ஸ்தோத்திரம் பண்ணும்போது அந்த இடத்துக்கு ஆசீர்வாதம். நான் விசுவாசிக்கிறேன், அந்த இடத்துல உப்பு தண்ணியும் கர்த்தர் நல்ல தண்ணியாக மாற்றுவார். நம்ம விசுவாசிக்கணும். தேவ மனிதர்களும் நீங்களும் கால் படும்போது அங்கே ஆசீர்வாதம் வரும், செழிப்பாகும். ஒரு ஃபேக்ட்ரி வந்துச்சுன்னா அந்த இடம் கர்த்தர் மாற்றிடுவார். ஏதோ ஒரு பெரிய ஆஃபீஸ் வந்துச்சுன்னா கர்த்தர் மாற்றிடுவார். அப்படித்தான் தேவன் ஒவ்வொருத்தவங்களும் ஆசீர்வதிக்கிறார். ஒரு குடும்பம் ரொம்ப ஆண்டவருக்காக காத்திருந்து ரொம்ப பார்த்திங்கன்னா 30 வயசுலேயோ 32 வயசுலேயே தான் அந்த அக்காவுக்கு மேரேஜ் ஆச்சு. அவங்க மேரேஜ் ஆகி ஒரு ஊருக்கு போயிட்டாங்க. திடீர்னு அவங்க வீட்டுக்கிட்ட 4-வே ரோடு வந்துச்சு. அரசாங்கம் லட்சக்கணக்கில் காசு கொடுத்துச்சு. 2 பிள்ளைங்க வெளிநாட்டில் டாக்டர் படிக்கிறாங்க. கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. என்ன, அவங்களுக்கு அதுக்கு வாய்ப்பே இல்லை. மத்திய அரசாங்கம் இடத்த எடுத்துட்டு லட்சக்கணக்கில் காசு கொடுத்துச்சு. லேண்டு வேல்யூ அதிகமாயிருச்சு, லட்சக்கணக்கில் கொடுத்துச்சு. அவங்க எங்கே போய் விற்றாலும் இவ்வளோ கிடைக்காது. 2 மக தான். ஒரு ஆள் டாக்டராக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் 2 பேரையும் டாக்டர் ஆக்குறாரு. நம்முடைய தேவன் வானத்தை திறப்பார், பலகணிகளை திறப்பார். அதனால சொல்கிறேன், எதில் உங்களை ஏமாத்துறோம்? பணத்தில் தான் ஏமாத்துறோம். பிள்ளைகளை ஏமாற்றுவோம், பெற்றோரை ஏமாற்றுவோம், பணத்தில் தான் எல்லாத்தையும் ஏமாற்றுவோம். பணம் மட்டும், இந்த பணம் இருந்தால் பரலோகத்துக்கு போக முடியாது. பணம் ஆசை இருந்தால் கர்த்தர் சொன்னார்ல, அதுதான் சிலர் உருவ குத்தி கொள்வோம். ஒருத்தன் கஷ்டப்படும் போது நம்ம அதை பார்த்துட்டே இருப்போம், நம்மளால முடியாது. ஆனால் இன்னைக்கு எல்லாருமே கஷ்டப்படுறோமே, அது வேற பிரச்சனை. ஏன்னா எல்லாருமே ஆண்டவரை என்ன பண்ணுறோம்? இப்போ ஏன் நம்ம பொருளாதாரத்தில் நிறைவாக வரல? ஆண்டவர் சொன்னார், எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை வாசிங்க. நான் அடுத்த பகுதிக்குள்ளே போகிறேன். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள்.
அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. யார் சொல்றாவா? இந்த மல்கியால அடிக்கடி சேனைகளின் கர்த்தர் இருக்கலாம், அதை கொஞ்சம் கோடு போட்டுக்கிறோம். ஏன்னா நான் சொல்றேன் அப்படிங்கிறதுக்கு கலெக்டர் சொல்றேங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல, நான் சொல்றேன் அமைச்சர் சொல்றேங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல, கர்த்தர் சொல்றாருங்கிறதுக்கும் சேனைகளின் கர்த்தர் சொல்றாருங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்போ சேனைகளின் கர்த்தரே சொல்றாரா, நமக்காக என்ன திறப்பாரா? வானத்தை என்ன செய்வாரா? ஆனால் நிறைய பேர் நிறைய தசமபாகங்களை கொடுத்து வச்சுருக்காங்க, இன்னும் ரிட்டர்ன் வரல. ரிட்டர்ன் அவங்க எடுக்கும்போது வானம் திறக்கும். அல்லேலூயா. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், 15 ரூபா சம்பளம்னா 2000 ரூபா கொடுத்துட்டு போயிடுவாங்க, 3000 ரூபா கொடுத்துட்டு போயிடுவாங்க. நான் அப்புறம் ஜாப் பண்ணிட்டு பார்ப்பேன், இவங்களுக்கு இவ்வளோ தானே சம்பளம், இன்னைக்கு எவ்வளோ கொடுத்தாங்களே என்னன்னு தெரில, ஆனால் இப்படி கொடுத்துட்டு போயிட்டாங்களே. அவன் சொல்கிறேன், ஆண்டவர் எல்லாம் பார்க்குறாரு, வானம் உங்களுக்காக திறக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். அவர் ஆசீர்வதிக்கிற தெய்வம். ஆனால் எப்பயும் அந்த கொஞ்சத்திலிருந்து நம்ம ஆண்டவருக்குரியதில் நம்ம உண்மையாக இருக்கணும். நமக்கு ஆண்டவர் அது வாங்க வேண்டாம் இது வாங்க வேண்டாம்னு சொல்லலாம், ஆனால் ஆண்டவருடையதில் நம்ம முக்கியமாக இருந்து அதில் அவர் பக்கமாக திரும்பணும். பணம் அநியாயமாக 1 ரூபா கூட வீட்டுக்குள்ளே வந்தால் அன்னைக்கு அந்த நைட்டில் அந்த வீடு சந்தோஷமாக இருக்காது. யாராவது ஒருத்தனுடைய வேலையை கெடுத்துறாதீங்க, யாராவது ஒருத்தனுக்கு வர்ற ஆசீர்வாதத்தை கெடுத்துறாதீங்க. நம்மளோட காசு வீட்டுக்கு வரும்போது அன்னைக்கு நைட்டு நம்ம சமாதானமாக இருப்போம், கர்த்தர் அங்கே குடியிருப்பார்.